எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு பாடத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜப்பானிய மொழியில் கேள்வி கேட்க பயன்படுத்தக்கூடிய பார்ட்டிக்கலான காவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காங்கிற பார்ட்டிக்கலை அதாவது ஒரு 3 விதமான வழிகளில் வாக்கியத்தை உருவாக்கி பேசுகிறதுக்கு ஜப்பானியர்கள் அவங்க மொழியில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அனாத்தாவா கக்ஸே தேஸ், நீ மாணவன் என்று அர்த்தம் இந்த வாக்கியத்துக்கு. சரிங்களா? இதை இப்போ இந்த வாக்கியத்தை அப்படியே கேள்வியாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? எப்போவுமே ஒரு வாக்கியத்தோட முடிவில் காவை நம்ம சேர்க்கும்போது அந்த வாக்கியம் கேள்வியாக மாறுது. அதே மாதிரி தான் இங்கேயும். அனத்தாவா கக்ஸே தேஸ் கா, முடிவில் காவை சேர்த்துறேன். முடிவில் காவை சேர்த்தேன். அனத்தாவா கக்ஸே தேஸ் கா சேர்த்துட்டோம்னா இதோட அர்த்தம் என்னவாயிரும்னா, நீ மாணவனா, இந்த மாதிரி ஆயிரும். கேள்வி ஆயிட்டா, அனாத்தாவா கக்ஸே தேஸ்கா, நீ மாணவனா. இப்படிதான் காவை வச்சு ஒரு கேள்வியை உருவாக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காவை நமக்கு ஏதோ ஒன்று சந்தேகம் இருக்குது, அந்த மாதிரி இடங்கள்லையும் பயன்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு, தாரே அப்படின்னா யாருன்னு அர்த்தம், நானி அப்படின்னா என்னன்னு அர்த்தம், தோக்கோனா எங்குன்னு அர்த்தம், இட்ஸுனா எப்போன்னு அர்த்தம். சரிங்களா? எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜப்பானிய மொழியில் இந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அதை தத்தோயபாவா அப்படிம்பாங்க. தத்தோயபாவானா எடுத்துக்காட்டு அர்த்தம். இப்போ தத்தோயபாவா தாரே அப்படிங்கிற இதை நம்ம பார்த்தோம். அதுக்கு யாருன்னு அர்த்தம். தாரேங்கிறது கூட காவை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா யாரோ ஒருவர். பார்த்தீங்களா? இந்த மாதிரி மாறிடும். காவை சேர்த்ததுனால அது ஒரு சந்தேகத்துக்கான வார்த்தையாக மாறிடுது. தாரே கா, யாரோ ஒருவர். இப்போ யாராச்சும் உங்கள்கிட்ட இங்கே குப்பை போடக்கூடாது, ஆனால் யாரோ குப்பையே போட்டிருக்காங்க, அந்த மாதிரி நேரங்களில் கோகோனி தாரேகா கோமிவோ சுத்தே மஸ்தாக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் தாரேக்கா அப்படின்னு உங்களோட சந்தேகம், அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிறத இந்த மாதிரி வார்த்தைகளால் சொல்லி பிரதிபலிக்க முடியும். தாரேக்கா அப்படின்னா யாரோ ஒருவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நானி என்ன, அது கூட காவை சேர்க்கும்போது நானிக்கா ஏதோ ஒன்று. தோக்கோ எங்கு, தோக்கோ கூட காவை சேர்க்கும்போது எங்காவது. தோக்கோனா எங்கு, தோக்கோக்கா எங்காவது, சந்தேகம், எங்காவது அப்படின்னு. இட்ஸ் எப்போ, இட்ஸு கூட காவை சேர்த்துட்டோன்னா இட்ஸுக்கா, எப்போதாவது, சந்தேகத்தில் எப்போதாவது. இந்த மாதிரி தான் காவை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 2 விருப்பங்களுக்கு இடையே கா வந்ததுன்னா அது அல்லது என்கின்ற அர்த்தத்தை தரும். எடுத்துக்காட்டுக்கு, கோஹி கா ஒச்சாவோ நொமிமாஸ். கோஹினா காபி, ஒச்சானா டீங்க, நொமிமாஸ் குடிப்பேன் அப்படின்னு அர்த்தம்.
காப்பி இடையில கா வந்திருக்கு. டீ ஓ நொமிமாஸ். நான் காப்பி அல்லது டீ குடிப்பேன். 2 விருப்பங்களுக்கு இடையில கா வந்ததுனால இதோட அர்த்தம் வந்து அல்லது அந்த மாதிரி மாறும். நான் காப்பி அல்லது டீ குடிப்பேன். இந்த மாதிரியும் காவை பயன்படுத்தலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.